சொல்கிற கணக்கு நாங்கள் எடுத்துக்க முடியுமா? வேப்பம் பாரு, நானாக ஒரு கணக்கு தான் போடுறேன். நீங்கள் போட்டு என்ன சொல்லுங்க. நான் 8000 இது திருச்சியில் உள்ள மரமா? இங்கே உள்ள மரம் கண்டு இது எடுத்துருப்பேன், போயிருப்பேன். அது நீ சொல்கிற கணக்கு 4 பேர் சொன்னாங்கனாக்கா கணக்கு ஒப்பிக்கணும். பணம் மரம் எவ்வளோனாக்கா பணம் எடுத்து கொடுக்காது. மொத்தத்தில் கணக்கு சொல்லு. தமிழ் எடுத்தா எடுத்துக்க, இல்லைன்னா காணி விட்டு போடா பேப்பர் எழுதிட்டு. அதான் எனக்கு இது சொல்கிறேன். அந்த கணக்கை கொடுக்கட்டுனாக்கா வயலை விட்டுட்டு போட்டுங்களா? வயலை விட்டுட்டு போட்டுமா? ஆமாம். அப்புறம் என்ன பண்ணேன், பங்காளி கணக்கு காமிச்சாக்கா கணக்கு கொடுக்கணும். கொடுக்கணுனாக்கா விட்டுட்டு போ. கொடுக்க முடியலண்ணா நான் காசு கொடுத்தேன்னா எடுத்துக்கிட்டு போ. கணக்கை ஒத்துக்கிட்டாக்கா எடுத்துக்கிட்டு போ. நீ சொல்கிற கணக்கு அந்த செலவு அந்த மாதிரி தான். ஆமாம். இப்போ வந்து கொல்லாம் பேச்சு. இப்போ சரி, அதே நான் தான் அன்னைக்கு இல்லைண்ணே செலவு கொடுத்தாருனாக்கா அவனுக்கு பங்கு விட்டு அப்படின்னு அன்னைக்கு பிரச்சனை பேசுவாங்க. எத்தனை ரூபா உங்களுக்கு டபுள் பங்கா நான் வாங்கி கருப்பே கரையை வாங்கியிருந்தா இந்த மாதிரி வாங்காத பேச்சு எதுக்கு பேசுகிறேன்? அது அன்னைக்கு போச்சுடாது. வேணாம், நான் இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி இருந்து இப்போ கண்ணீர் விட்டு அழுத பிறகு நான் அதை வாங்கி கொடுத்தேன். நான் அந்த காசை நீங்கள் தான் கொண்டு திருப்பி இருக்கிறீங்க. இப்போ அவன் 5000 ரூபா கொடுத்தான்னு சொல்கிறீங்க நீங்கள். ஆமாம், அவன் நிர்வாக காலத்துக்காக இப்போ அவன் 3 ரூபா கொடுக்காம விட்டுருப்பாங்க. 2200 பார்க்கும்போது அந்த சம்பாவத்தெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்னடா 2500 பாக்கெட் கொடுத்து 8000 கொடுத்தது போக அப்படின்னா சேர்த்து 12500 அனுப்புவேன். நீ 8000 கொடுத்த 4000 ரூபாய்க்கு அவன் கட்ட முடியல. அவன் கடையில் நான் எடுத்துக்கிட்டு அவன் கட்ட முடியல. மறுபடியும் படிக்க போட்டுறாங்களா அவர். இப்போ 2000 ரூபா கொடுத்து மாம்பழத்தை செய்ய திருப்பி இருக்கிறாங்கல்ல, அதை கழிச்சுக்கிட்டு பாக்கி காசெல்லாம் கொடுக்க சொல்லுங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். நீ எந்த காலத்தோட நீ காலத்தை பூரா கணக்கு சொல்கிறேன். பணம் மரத்தில் அதுதான் சொல்லுங்க. அந்த கணக்கை சொல்லு. சரி, வேப்ப மரம் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன். 30 60000 ரூபா. 60000 ரூபா. அது அங்கே உள்ளவங்க சொல்லணும். நான் நீங்கள் சொன்னாக்க எனக்கு மரம் தெரியும். சரி, அங்கே உள்ளவங்க யார் சொல்லணும்? யார் சொல்லணுமோ கிராமத்தில் கூப்பிட்டு சத்தியில் வச்சுலாம் இருக்குது. கூட்டி வச்சு இங்கே வேலை வேப்பணும். அவங்களுக்கு 4 பேர் இருப்பாங்க. கூட்டி காமிச்சிட்டு அந்த விலையை போட்டாக்கா அது அப்போவே செவனா 35000 ரூபாய்க்கு நிறையப்பா சேனாலும் செத்து போனார். ஆமாம், செத்து போனார். எப்படி தெரியல. சரி, அதைத்தான் நான் சொல்கிறேன். அவங்க எனக்கு ஆட்டுக்குட்டி வளர்க்குறேன், எனக்கு ஆட்டுக்குட்டிக்கு வேணும் வளர்க்குறேன்னு அதை விட்டுட்டான். ஆமாம். இப்போ எனக்கு ஆட்டுக்குட்டி வளர்க்குறேன். அவன் மரத்தை வச்சு அதை விற்று அவன் தலையில் வச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை பற்றி தேவையில்லை. மரத்து மேலே பெருமை தான் உனக்கு. வேணும்னு விட்டுட்டாங்க, அதுக்குள்ளே பெருமை தான். ஆமாம், மரம் வேணும்னாக்கா இருந்தாப்பா 35 ரூபாய் கேட்டுருக்காங்க. உனக்கு வேணும் சொல்லியாச்சு, அப்பவே சொல்லியாச்சு. ஆமாம், 35 ரூபாய் எனக்கு கொடு. அதை வெட்ட வந்த ஆள் தானே கேளு அப்படின்னு கேளு. சரி, 1 35 ரூபாயில் 3 பங்கு. இந்த 20000 ரூபாயில் 3 பங்கு. உனக்கு மட்டும் எப்படி வரணும் 3 பங்கு? அது 3 பங்கு எனக்கு மட்டும் வர வேண்டிய தேவையில்லை. அதுதான் சொல்கிறேன். எனக்கு எதுக்கு முழு காசையும் நான் கேட்குறேன்? அதுதான் சொல்கிறேன். எனக்கு மட்டும் சொல்லி நான் வாங்கி தரேன். டபுளுக்கு டபுளாக நான் வாங்கி தரேன். கொடுத்தா கொடு, கொடுக்காட்டாக்கா வயல் விட்டு பல பேப்பர் உடனே தள்ளி அதே மாதிரி பேசி விட்டுருக்கேன். அதை விடு. நான் பசிக்குது, நான் கிளம்புறேன். நீ சாப்பிடு. இல்லை சாப்பிடுவேன். என்ன வேணாம் சாப்பிட சொல்லிருக்கு. 2வது கொல்லை வந்து புளிய மரத்து கொள்ளையை நான் எடுத்துக்கிடுவேன். அந்த கொள்ளையெல்லாம் எனக்கு தெரியாது. 5 வச்சு பேசிக்கிறேன். பேசாமல் இன்னும் எங்கே வர